உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வீட்டில் என்னதான் பல்லவன் போயிட்டு ஒவ்வொரு அண்ணங்கிட்டையா பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணாலும் 3 பேருமே பேசுகிறதுக்கு ரெடியாக இல்லை. எல்லாருமே ஒரு மாதிரி முகத்தை காட்டுற மாதிரியும் கையை பிடிச்சா தட்டி விடுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது ரொம்பவுமே பல்லவனுக்கு ஒரு அழுக தாங்க முடியாமல் போயிட்டு அவர் ரூம்குள்ளேயே போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ இதை பார்த்ததும் நிலாவுக்குமே தாங்க முடியல. சரி என்ன இப்படி அவன் ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரி நம்மளாவது போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அங்கேயுமே எல்லாம் கச்சாமுச்சான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கும் போது நிலா பார்த்துட்டு என்ன இப்படி போட்டு வச்சுருக்கீங்க ரூமை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு உட்காடுறாங்க. உட்காரும்போது பல்லவன் அப்போ அழுதுகிட்டே கண்ணை துடைக்கும் போது டே என்னடா பல்லவா அழுதுட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை நீ அப்படின்றாங்க. டே எதுக்குடா இப்போ அழுதுட்டுருக்க அப்படிங்கிறாங்க. நீங்களே பார்க்குறீங்கல்ல நீ அண்ணனுங்க யாருமே கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பின்ன கோவம் இருக்கும்லடா அப்படிங்கிறாங்க. சரிங்க நீ நான் பண்ணது தப்பு தான். நான் தான் எத்தனை வாட்டி வேணால் மன்னிப்பு கேட்க ரெடியாக இருக்கேன். என்னை எத்தனை அடி வேணால் அடிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்படி 3 பேருமே என்கிட்ட பேசாமல் இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ரொம்பவுமே அழுகிறாரு. அதுக்கு ஒன்று நிலா இப்போது சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாருடா பல்லவா நீ பண்ணது தப்பு தான். அதுக்காக உடனே உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கணுன்னா இதுதான்டா உங்ககிட்ட இருக்க பெரிய மைனஸே. நீ நினைக்கிறதெல்லாம் உடனே நடக்கணும்னா உன்ன மாதிரியே எல்லாரும் இருக்க முடியுமா? அதை முதல்ல யோசிக்கணும். அவங்க உன்னை அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இருந்தாங்க. நீ செஞ்சிருக்க விஷயம் என்ன சாதாரணமான விஷயமா? அப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணிவிட்டு உடனே உன்னை ஏற்றுக்கணும் உங்ககிட்ட எதுவுமே நடக்காதது மாதிரி பேசணுன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். கொஞ்சம் டைம் வேணும்லடா அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுத நீ அதுக்காக இப்படி பேசாமலே இருக்காங்களே நீ அப்படிங்கிறாங்க. இங்கே பார் பல்லவா நீ போயிட்டு பின்னாடியே ஒவ்வொருத்தர்கிட்டையா இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ஏன்னா இப்போ தான்டா நடந்திருக்கு உன் மேலே அந்த கோவம் குறைஞ்சிருக்காது. நீ போயிட்டு அண்ணன் பேசுங்கண்ணே நீ பின்னாடியே போய் நீ கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கோவம் அதிகமாக தான் ஆகும். நீ கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக நீ பாட்டுக்கு தனியாயிர அவங்களே கோவம் குறைஞ்சி உங்ககிட்ட பேசுவாங்க. அவங்க என்னடா பண்ண போகிறாங்க? உன் அண்ணனுங்க தானே. உன்னை விட்டுட்டு யார்கிட்ட பேச போகிறாங்க? கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவாங்க. நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத பல்லவா அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க நீ அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நிலா தோளில் சாய்ச்சிக்கிறாங்க. நிலா தோளில் அப்படியே சாஞ்சிட்டே அவர் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி இருக்கும்போது பார்த்தியா திரும்பவும் அழுகிற அப்படிங்கிறாங்க. இல்லை நீ நான் அழுகலை ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நீ அப்படிங்கிறாங்க. சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அண்ணி என்ன நீ இங்கேயே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அங்கே கூப்பிட்டா நீ தான் வரமாட்டேங்கிறியே பிடி சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லை நீ எனக்கு பசிக்கல அப்படிங்கிறாங்க. பல்லவா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா பிடி சாப்பிடு அப்படிங்கிறாங்க. வேண்டாம் நீ அப்படிங்கிறாங்க. ஆஹா நீ இப்படிலாம் சொன்ன கேட்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வேகமாக அப்படியே எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் பிசைஞ்சு இப்படி ஊட்டி விட போகிறாங்க. அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பல்லவன் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா பல்லவா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க புடி சாப்பிடு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை ஊட்டி விடுறாரு. நிலா ஊட்டி விடுறாங்க. அப்போ நடேசன் அந்த சைடு பார்த்துட்டு அப்படியே எட்டி பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படி பார்க்கும்போது ஏதோ நடேசன் சொல்லிடுவாரோன்ட்டு நிலா கண்ணை காட்டிடுறாங்க. அங்கிள் எதுவும் பேசிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டினோடனே சரி அவன் சாப்பிடட்டும் அப்படின்ற மாதிரி நடேசனும் பார்த்துட்டு நிலா எப்படி கவனிச்சிக்கிறா அப்படிங்கிற மாதிரி அப்படி போயிட்டு திரும்ப அவர் உட்காந்துக்கிறாரு. ஸோ மறுநாள் ஆகுது. மறுநாள் காலேஜுக்கு கிளம்புறாரு. பல்லவன் கிளம்பும்போது சாப்பாடு எல்லாமே சேரன் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அப்போ பல்லவன் போயிட்டு இப்படி கிச்சனில் நிற்கும்போது திரும்பி இப்படி பார்க்குறாரு. பல்லவன் நிற்கிறத பார்த்துட்டு அப்பா நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதோ வரேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. இந்தப்பா சாப்பாடெல்லாம் இங்கே ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னோடனே அண்ணே என்னென்ன பழைய ஞாபகத்துலேயே சொல்லிட்டு இருக்கீங்களா? நான் தான் ஆஃபீஸ் போகிறது இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்படி பல்லவன் இப்படி ஒரு சைடு இப்படி திரும்பி பார்த்துட்டு இல்லைப்பா நிலா உனக்காக இல்லை அப்படிங்கிறாங்க. ஓ புரியுது அப்படின்ட்டு பல்லவா உனக்கு தாண்டா சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பல்லவன் அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது நிலா இந்தப்பா இந்த காசை கொடுத்துரு இது பஸ் ஃபேருக்கு வச்சுக்க சொல்லு. இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும்னா கேட்க சொல்லுப்பா நான் வேணா கொடுக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. என்னடா பல்லவா இது போதுமா அப்படிங்கிறாங்க. போதும் நீ அப்படிங்கிறாங்க. ஸோ அதை பேசிகிட்டு இருக்கும்போதே சோழன் ரெடியாகி நேராக வராரு. எங்க நிலா கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நான் கிளம்பி தான் இருக்கேன் சோழன் அப்படிங்கிறாங்க. சேரன் பார்த்துட்டு சரிடா சீக்கிரமாகவே போயிட்டு வந்துருங்க பேங்க்குக்கு போயிட்டு என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வந்துருங்கடா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அதனால தான் அவங்களையும் கிளம்ப சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. சரி பண்ணிலா 2 பேரும் சாப்பிட்டு கிளம்புறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா கூட சாப்பிட்டுக்கிறோம் டைம் ஆகிடுச்சு. இல்லை போகிற வழியிலே கூட சாப்பிட்டுக்கிறோண்ணே அங்கே போய் பார்த்துட்டு என்ன எதுன்னு பார்த்தா தானே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிடா அப்போ கிளம்புங்க நல்லபடியாக எல்லாம் முடிச்சுன்னு வரணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இப்போ பல்லவன் பேகை மாட்டி டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு பேகை மாட்டிட்டு சரிங்கண்ணே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போயுமே சேரன் இப்படி திரும்பி பார்க்குறாரு. ஆனால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டுக்கு அப்படி நின்றுட்டே இருக்காரு. முகத்தை ஒரு மாதிரி உம்முனே வச்சுட்டு வெளியே அண்ணி நான் கிளம்புறேன் அண்ணி அப்படிங்கிறாங்க. சரிடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சரி பல்லவா இரேன் அப்படி காரில் நாங்கள் போகிறோம்ல அப்படி பஸ் ஸ்டாப்பில் இறங்கிக்கூடா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ பரவாயில்ல நான் அப்படி நடந்தே போய்க்கிறேன் பக்கத்தில் தானே அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழனை பார்க்குறாங்க. சோழன் எதுவுமே பேசாமல் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது நிலாவுக்கு
எனக்கே கஷ்டமாக இருக்குது, சோழன் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு. பல்லவனும் அப்படியே பார்த்துட்டு சரிங்க நீ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு காலேஜுக்கு கிளம்பி நேராக நடந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் இவங்களும் ரெடி ஆகிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ காரில் அவங்க போகிறாங்க. போகும்போதுமே நிலா கேட்குறாங்க, ஏன் சோழன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. நான் என்னங்க பண்ணேன் அப்படின்றாங்க. ஆமாம் நான் தான் வாடா காரில் நான் ட்ராப் பண்ணிடுறோம் அங்கே பஸ் ஸ்டாப்லன்னு சொல்கிறேன், அவன் உங்களை பார்க்குறான் ஒன்று கூட பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த அங்கே வாசலில் நின்று நான் பார்த்தேன், எனக்கு தாங்க தெரியும் எப்படி இருந்துச்சு தெரியுமா எனக்கு, அவனை அப்படியே பார்த்தாலே எனக்கு அந்த ஞாபகம் தாங்க திரும்ப திரும்ப வருது, அவ்வளோ கோவம் வருதுங்க எனக்கு அப்படிங்கிறாங்க. சரி அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் அதுக்காக அப்படியே விட்டுருவீங்களா, என்னைக்கா இருந்தாலும் பேச தானே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் பேசும்போது பேசிக்கிறேன், ஆனால் இப்போ எனக்கு அந்த கோவம் குறையலைங்க அப்படிங்கிறாங்க. ஸோ பேசிகிட்டே போயிட்டே இருக்கும்போது பார்த்தா பல்லவன் வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காரு. அப்போ வந்து நிலா டக்குன்னு சோழன் ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. பல்லவன் நிற்கிறான் பாருங்க அங்கே அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லி நிப்பாட்டும் போது இப்போ நிலா ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நேராக அங்கே போகிறாங்க. போயிட்டு என்ன நீ அப்படிங்கிறாங்க. அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. என்ன நீ அப்படிங்கிறாங்க. என்னடா பல்லவா காயத்ரியை காணோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே பல்லவன் முகமே ஒரு மாதிரி மாறுது. என்னடா காயத்ரி எங்கே வரல, ஒருவேளை அவங்க அப்பா அம்மா எதுவும் திட்டி கூட்டு போயிட்டாங்களா ஊருக்கு அப்படிங்கிறாங்க. தெரில நீ என்னென்ன அப்படிங்கிறாங்க. சரி நீ ஏதோ ஃபோன் பண்ணி பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அண்ணி அது வந்து அப்படிங்கிறாங்க. என்ன பல்லவா ஃபோன் பண்ணி பார்த்தியா இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது நீ அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்படிடா ஃபோனெல்லாம் ஃபஸ்ட்டு பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல ஃபோனை தாண்டா லாக் பண்ணுவாங்க, ஃபோனை வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. இப்போ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க வீட்டில் பாவம் காயத்ரி என்ன பண்ணாங்களோ தெரியல, அதை நினச்சா தாண்டா கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் யோசிக்கணும் பல்லவா அப்படிங்கிறாங்க. அப்படியே பல்லவன் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது சரி விடு பார்த்துக்கலாம், நீ பார்த்து பத்திரமா காலேஜுக்கு போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. சரிடா நான் கிளம்பவா அப்படிங்கும்போது சரிங்க நீ நான் போய்க்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் காரில் ஏறி உட்காந்தோன்னே என்னங்க என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்றாங்க. நீங்கள் அங்கே ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா அப்படின்றாங்க. என்னங்க அப்படின்னோடனே ஆமாங்க பஸ் ஸ்டாப்புக்கு டெய்லி இந்த டைமுக்கு பல்லவன் நிற்கிறான், காயத்ரி பொண்ணு இந்த டைம் தானே பஸ் ஏற வருவா காலேஜுக்கு, அவளை காணோம் பாருங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம வீட்டில் இவனே இந்த திட்டிகிட்டு இருக்கோம், அந்த பொண்ணு வீட்டில் பாவம் அதை என்ன பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் யோசிக்கணும்ல, இதுதான் அவன் பண்ண தப்பே, அதுதான் கோவமே வருது அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா உங்களுக்கே கோவம் வருது, அப்போ நான் ஸ்பாட்டில் நின்று பார்த்துருக்கேனே எனக்கு எப்படி கோவம் வரும் அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக பேங்க்குக்கு போகிறாங்க. பேங்க்கில் போய்ட்டு அந்த இதெல்லாம் ப்ரொசீஜர்லாம் என்னென்ன பண்ணலாம் என்னன்றதெல்லாம் விசாரிக்கிறாங்க. ஸோ மேனேஜர் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி, ஈவினிங் நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே வாங்க அப்படிங்கிற மாதிரி. சரிங்க என்னங்க பண்ணலாம் அப்படிங்கும்போது வேறு என்னங்க பண்ணுறது, இங்கேயே உட்காந்து வாங்க நம்ம வீட்டுக்கு போய்ட்டு அப்புறமா கூட வரலாம் அப்படின்றாங்க. சரி ஓகேங்க நான் உங்களை வீட்டில் விட்டுட்டு எனக்கு ஒரு முக்கியமான சவாரி இருக்குது, நானும் முடிச்சுட்டு அப்படியே வந்துடுறேன், ஒரு 3 மணி போல் நம்ம கிளம்பி வருவோம் அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை வீட்டில் விட்டு அவரும் சவாரிக்கு போயிடுறாரு. திரும்ப 3 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு பேங்க்குக்கு போகிறாங்க. பேங்க்குக்கு போயிட்டு அங்கே என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சைன் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி மறுநாள் கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து வரும்போதே பார்த்தா சோழன் வந்து வேகமாக ஏங்க அங்கே பாருங்களேங்க அப்படின்னு சொல்லிட்டு டே பல்லவா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஏங்க என்னங்க பல்லவனா எங்கே அப்படிங்கிறாங்க. பார்த்தா பல்லவன் வந்துட்டு அப்படியே வேணும்னே வந்துட்டு ரோட்டில் எதுலையாவது போய் நமக்கு அடிபட்டு செத்துறணும் அப்படிங்கிற மாதிரி குறுக்க மறுக்க அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. வண்டியில் நிறைய கிராஸாக போயிட்டே இருக்குது. இதை பார்த்தது சோழனுக்கு ரொம்பவுமே பதட்டமாகுது. ஏங்க அங்கே பாருங்க அவனை அப்படின்னோடனே சோழன் ஸ்பீடாக போங்க நிப்பாட்டுங்க வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே தூரமாக போயிட்டு அங்கே நிப்பாட்டிடுறாங்க. நிலா இறங்கி ஓடுறாங்க. சோழனும் காரை நிப்பாட்டிட்டு அவரும் இறங்கி ஓடி வராரு. ஸோ அவர் போய் அவங்க பிடிக்கிறதுக்குள்ளாரே வந்து பார்த்தா ஒரு வண்டி வந்து பல்லவனை அடிச்சிடுது. ஸோ அப்படியே பல்லவன் கீழே விழுந்தோடனே இவங்க டக்குன்னு ஓடி போய் தூக்கிடுறாங்க. டே பல்லவா என்னடா பண்ணிட்டு இருக்க, என்னடா அப்படி ஞாபகத்தில் நீ நடந்து போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு அப்படியே பல்லவனுக்கு வந்து அப்படியே அன்கான்ஷியஸ் ஆயிடுறாரு. ஸோ அவருக்கு சுயநினைவு கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது அப்படிங்கும்போது டக்குன்னு எங்கே வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட கார்லேயே வந்து கூட்டி உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. ஸோ நிலா வந்து டக்குன்னு வீட்டுக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. சேரனுக்கு பாண்டிக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் சொன்னோடனே அவங்களுமே கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அங்கே போய் பார்த்தா கால் ஃப்ராக்சராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல்லவனுக்கு வந்து அந்த இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. வெளியில் வந்து இவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. சேரன் வந்துட்டு என்னப்பா இவன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நாங்கள் மட்டும் டக்குன்னு போய் பார்க்கலன்னா அவன் என்னென்ன ஆயிருக்கும், அவன் பாட்டு குறுக்க வேணும்னே போகிற மாதிரி தானே அவன் போயிட்டு இருந்தான் அப்படிங்கிறாங்க. என்னப்பா நம்ம பேசலங்கிறனால ஏதாவது அப்படி பண்ணிட்டானோ அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுதானே அவன் பிரச்சனையே, அவன் நினைக்கும் போது எல்லாமே உடனே நடக்கணுங்கிற மாதிரி பண்ணுறான். அவன் என்ன தப்பு பண்ணாலும் அதை ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளாரே நம்ம தான் மன்னிப்பு கேட்டோமே, அப்புறம் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்காக ஏன் அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்கங்கிற மாதிரி இந்த மாதிரியே தானே அவன் யோசிக்கிறான். நான் நேற்று தானே உட்கார வச்சு அவன்கிட்ட அவ்வளோ சொன்னேன், அப்பயுமே பாருங்கள் அவன் என்ன பண்ணியிருக்கானு அப்படிங்கிறாங்க. சரி விடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. டாக்டர்
வந்தோடனே பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி அவங்களும் வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு, கையிலே லைட்டாக ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ பல்லவனை வந்து போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது போய் பாருங்க அப்படின்றாங்க. உள்ளே போய் பார்க்க போனால் பல்லவன் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்காரு. போய் பார்த்துட்டு என்னடா பல்லவா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ நிலா கேட்குறாங்க. அண்ணி அது வந்து அப்படிங்கிறாங்க. என்னடா நீ எதுக்கு ஃபஸ்ட்டு அங்கே போன, காலேஜ் எங்கே இருக்குது, நீ காலேஜ் போனியா இல்லையா அப்படிங்கிறாங்க. அண்ணி காலேஜுக்கெலாம் போனேன் நீ அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே பார்த்துட்டு ஏங்க இவனெல்லாம் நம்பாதீங்க, அவன் பொய் சொல்கிறான் அப்படின்றாங்க. சோழனுக்கு ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு, நீ உண்மையை சொல்லிட்டா பல்லவா, நிஜமாக போனியா அப்படிங்கிறாங்க. அண்ணி சத்தியமாக நான் இன்றைக்கி காலேஜுக்கு போனேன், நீ போகாமலாம் இல்லை, இன்றைக்கி நான் போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்புறம் இந்த சைடு உனக்கு என்ன வேலை அப்படிங்கிறாங்க. அண்ணி சொன்னால் திட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் பார்த்தீங்களா இவனை நம்பாதீங்கன்னு சொன்னல, திட்ட வேணாம் அப்படின்னாலே அவன் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான்னு தாங்க அர்த்தம் அப்படிங்கிறாங்க. சோழன் கொஞ்சம் அமைதியாக தான் இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்லுடா பல்லவா என்ன நடந்துச்சு, எதுக்கு நீ அங்கே போன அப்படிங்கிறாங்க. அண்ணி எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துட்டு இருந்தது, அதனால் சரி நேரில் போய் பார்க்கலான்னு சொல்லி அங்கே போனேன் நீ அப்படிங்கிறாங்க. எங்கே போனேன், காயத்ரி வீட்டுக்கு போனியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ காயத்ரி தங்கியிருக்க அந்த ரூமுக்கு தான் போனேன் அப்படிங்கிறாங்க. சோழனுக்கு அப்படியே அவ்வளோ கோவம் வருது. பார்த்தீங்களாங்க இவெல்லாம் திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சேரன் பார்த்துட்டு டே இருடா அவன் என்ன தான் சொல்கிறான்னு கேட்கலாம் அப்படின்ட்டு, ஆமாம் எதுக்குடா நீ அங்கே போன அப்படிங்கிறாங்க. அப்படியே இப்போ பயப்படுறாரு. உடனே நிலா இருந்துட்டு அண்ணா கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் கேட்குறேன் அப்படின்ட்டு, சொல்லுடா நீ எதுக்கு இப்போ அங்கே போன, இப்போ தானே ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு, திரும்பவும் எதுக்குடா அங்கே போனேன் அப்படிங்கிறாங்க. அண்ணி காலையிலே நீங்கள் சொன்னீங்கல்ல, நீ எனக்கே இப்படி வீட்டில் இவ்வளோ திட்டுறீங்க, பாவம் நீ அந்த பொண்ணு என் கூட வந்ததுக்காக என்னென்னலாம் பேசினாங்களோ, ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா, நீங்கள் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு நீ, அதனால தான் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போனேன் நீ அப்படிங்கிறாங்க. சரிடா நீ போனதுக்கும் இப்படி வந்து நீ குறுக்க வந்து விழுறதுக்கும் நீ என்னமோ வேணும்னு போன மாதிரி தானே இருந்தது அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ நான் வேணும்னு தான் செத்தரலான்னு முடிவு பண்ணி தான் நீ போனேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே அவ்வளோ கோவம் வருது எல்லாருக்குமே. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான் பாருங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சோழன் வராரு. அப்போ டக்குன்னு சேரன் பிடிச்சிக்கிறாரு. டே இருடா அவனே ஹாஸ்பிட்டலில் அங்கே படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா டக்குன்னு இருந்துட்டு, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க எல்லாருமே வெளியில் போங்க கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பி வச்சிடுறாங்க. சரிடா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அண்ணி அங்கே போனேன் நீ, அங்கே போனால் காயத்ரி இருந்துச்சு நீ அப்படிங்கிறாங்க. சரி காயத்ரியை பார்த்து பேசுனியா நீ, அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்தாங்களாமா, என்ன சொன்னாங்களாம் அப்படிங்கிறாங்க. அண்ணி அங்கே அவங்க அம்மா இருந்தாங்க நீ அப்படிங்கிறாங்க. காயத்ரி கூட அவங்க அம்மா இருந்தாங்களா, என்னடா சொன்னாங்க பல்லவா, உன்னை எதுவும் அடிச்சிட்டாங்களாடா திட்டினாங்களாடா அப்படிங்கிறாங்க. அண்ணி அவங்க என்னை அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல நீ, கூடவே அவங்க அப்பாவும் இருந்தார நீ அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பாவும் இருந்தாரா, ஐயோ என்னடா பல்லவா அப்படின்னா ரொம்ப உன்னை எதுவும் திட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அண்ணி அவங்க என்ன திட்டினா பரவாயில்ல நீ, நம்ம குடும்பத்தையே சேர்த்து ஒரு மாதிரி திட்டாங்க நீ, அதுக்கும் மேலே அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாங்கவே மாட்டீங்க நீ, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு சொல்லாமே அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே போயிட்டேன் நீ அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பாவை ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எதுக்குடா ஒரு மாதிரி ஆக போகிறேன், எனக்கு ஏன்டா ஷாக் ஆக போகுது அப்படிங்கிறாங்க. அண்ணி வேணாம் நீ விடுங்க நீ, நீங்கள் உங்களால் தாங்க முடியாத நீ அப்படிங்கிறாங்க. பல்லவா சுற்றி பேசாத, என்ன தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இவங்க என்ன தான் பேசுகிறாங்க, நம்மளை வெளியே அனுப்பிட்டு பேசிட்டு இருக்காங்களே வானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே இப்போ உள்ளே வராங்க. நடேசன் வந்துட்டு டேய் நிலா தான் சொல்லுச்சுல ஏன்டா உள்ளே போகிறீங்க அப்படின்றாங்க. இருங்க அவன் என்ன தான் பேசுகிறான்னு கேட்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே உள்ளே வந்து நிற்கிறாங்க. அப்போ பார்த்தா அப்படியே பல்லவன் பார்க்குறாரு. நான் உங்களை வெளியே தானே இருக்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன எங்களை வெளியே அனுப்பிட்டு நீங்கள் ரகசியம் பேசுகிறீங்க, அதெல்லாம் முடியாது, எதுவாக இருந்தாலும் அவன் எங்கள் முன்னாடி தான் சொல்லணும் அப்படிங்கிறாரு சோழன். சரின்னு சொல்லிட்டு சரி சொல்லுடா, அவரை பார்த்து நான் எதுக்கு தாங்க முடியாதுன்னு சொல்கிறேன், அப்படி யார் அவர் அப்படிங்கிறாங்க. அண்ணி அவர் உங்கள் அப்பா அண்ணி அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவா, என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அண்ணி காயத்ரியோட அப்பா வேறு யாரும் இல்லை நீ, உங்கள் அப்பா தான் அப்படிங்கிறாங்க. பல்லவா என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அண்ணி இதை கேட்டோன்னே உங்களுக்கே இப்படி இருக்குல்ல, நான் நேர்லேயே பார்த்தேன் நீ, எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லைடா இது நான் நம்ப மாட்டேன், ஏன்ப்பா எதுக்குடா அங்கே வர போகிறாரு, அதுவும் இல்லாமல் காயத்ரியோட அப்பான்னு சொல்கிற, அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைடா அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே பார்க்குறாரு. நிலா வந்து ஏதோ சமாளிக்கிறாங்க, அவங்களால அதை ஏற்றுக்க முடியாமல் அதை வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்கங்கிறது புரியுது. ஏங்க ஒரு நிமிஷம் இங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நிஜமாக சொல்டா அங்கே நிலாவோட அப்பா தான் இருந்தாரா அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியாதானே அண்ணியோட அப்பாவை, நான் அவங்க அம்மா இருந்தாங்கண்ணே ஃபஸ்ட்டு, நான் போய் அந்த பொண்ணு என்ன பண்ணுது இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலான்னு தானே போனேன், ஏன்னா காலையில் காலேஜ் போகிறதுக்கு அங்கே பஸ் ஸ்டாப்புக்குமே வரல, அப்புறம் அண்ணி வந்து சொல்லிட்டு போனாங்களா, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அதனால சரி ஒரு எட்டு பார்த்துட்டு இல்லை அவங்க இருக்கவங்கள்ட்டையாவது என்னென்னு விசாரிக்கலான்னு தானே நான் போனேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுண்ணே. போன உடனே யார் என்னன்னு கேட்டாங்க, அப்போது காயத்ரியே சொல்லிடுச்சு இந்த பையன்தான்னு சொல்லிட்டு, அவங்க என்னை போட்டு திட்டினாங்கண்ணே, அடிக்க கூட வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அடித்தாங்களாடா அவங்க அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே அவங்க அடிக்கலை திட்டினாங்க அப்படிங்கிறாங்க. சரி நிலாவோட அப்பாவா நீ எங்கே அங்கே பார்த்த அப்படிங்கிறாங்க.
ஆமாண்ணே. அப்போ அவங்க அம்மா தான் என்ன திட்டிகிட்டே இருந்துட்டு, திடீர்னு அவர் வந்தார். வந்தோடனே எனக்கு அப்படியே ஒரு மாரி ஆயிடுச்சுண்ணே. என்னடா இது அண்ணியோட அப்பா இங்கேருந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அப்போ பார்த்தா அவரும் என்னை சேர்ந்து திட்டினாரு. இங்கே பாருங்க, நீங்கள் வேறு எதையோ மனசில் வச்சுட்டு திட்டிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எதுக்கு என்ன திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட எய்த்து பேசினேண்ணே. அப்போ தான் காயத்ரி சொன்னுச்சு, எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுண்ணே. அதுதான் என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. சரிடா, அதுக்கும் நீ ரோட்டில் போய் விழுறதுக்கு என்னடா இருக்குது? இது வந்துட்டு நீ சொல்கிற விஷயம் உண்மையாக கூட இருக்கட்டும்னு வச்சுக்கோயேன். அது நிலா சம்மந்தப்பட்டது. அதுக்கு எதுக்குடா நீ ரோட்டில் போய் விழணும்? இந்த விஷயத்துக்குலாம் யாராவது சாவாங்களாடா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. அண்ணே என்னென்ன பேசுகிற? அண்ணியோட அப்பா வந்துட்டு காயத்ரிக்கும் அப்பான்னு சொல்லி தெரிஞ்சா அண்ணி எப்படிண்ணே அதை ஏற்றுக்குவாங்க? அண்ணியால் அதை தாங்க முடியாதுல்ல. நீயே சொல்லியிருக்க, நான் ஒவ்வொரு விஷயம் பேசினாலும் நிலா மனசு கஷ்டப்படாமல் நான் பேசணும்னு சொல்லிட்டு நீயே சொல்லியிருக்க. இப்படி ஒரு விஷயத்த நான் எப்படி நான் வந்து அண்ணிக்கிட்ட சொல்லுவேன்? இதை அண்ணியால் தாங்க முடியாதுல்ல, அதனால தானே நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்காக நீ செத்து போயிட்டீன்னா எல்லாம் எங்களுக்கு சரியாக போச்சுன்னு நினைப்பாடா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலாக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த ஷாக்லேருந்து மீளாமே இருக்காங்க. அப்படியே டக்குன்னு பல்லவன் இப்படி திரும்பி பார்த்துட்டு, பாத்தியாண்ணே அண்ணி எப்படி உட்காந்துருக்காங்க பாருண்ணே, இதுக்காக தானே நான் யோசித்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் அதை சமாளிச்சிக்கலாம்டா, முதல்ல எதுவாக இருந்தாலும் சமாளிக்க கற்றுக்கோ, செத்து போயிட்டா எல்லாம் சரியாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக நர்ஸ் அந்த சைடு உள்ளே வந்துட்டு, என்ன சார் இப்படி கத்திட்டு இருக்கீங்க, இது ஹாஸ்பிட்டல் சார், அமைதியாக இருங்க, இல்லைனா எல்லோரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிலா உடனே எந்திரிச்சு, சாரி மேடம் நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் நிலாவுக்கு வந்து மனசுக்குள்ளார ஒரு மாதிரி ஓடிட்டுருக்கு. எப்படி பல்லவன் அப்படி சொல்கிறானே, பல்லவனுக்கு கண்டிப்பாக அப்பாவை தெரியும், அப்போ அவன் சொல்கிறானா அது உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.